முக்கிய செய்தி, ஆளுநரின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இன்று வாசிக்காமலேயே சென்றார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இன்று வாசிக்காமலேயே சென்றிருக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரை வாசிக்காமல் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் விளைவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்றும் தமிழ்நாட்டு மக்களையும் சட்டப்பேரவையையும் ஆளுநர் அவமதிக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரை வாசிக்காமல் சென்றது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டப்பேரவையில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் அவர் புறப்பட்டு சென்றார். அவை மரபை மீறி ஆளுநர் செயல்படுகிறார் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் அதுக்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக அரசியல் சட்டப்படி ஆண்டுதோறும் அரசின் உரிய மாநில ஆளுநரை வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு. அதை மீறுவதே தனது வழக்கமாக கொண்டிருக்கிறார் தமிழக ஆளுநர் என்றும், அதே போல கடந்த ஆண்டிலும் இருந்ததையும் வெற்றியும் இல்லாததையும் ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்று அவர் தனது கருத்தினில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிப்பது ஆளுநரின் செயல் அவருக்கு வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தனது அரசியல் அதாவது சட்ட கட்டமைப்புகளை செய்யவோ மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் எனவும் என்பதே அவர் அதாவது வினா எழுப்பினார் தமிழ்நாடு முதலமைச்சர். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்றைய 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கான முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆளுநர் தனது உரையை அதாவது வாசிக்காமலே சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார். ஆளுநர் அதற்கு அதாவது தேசிய கீதம் பாடாததுதான் காரணம், அதே போல தேசிய கீதத்தை அவமதிக்கிறார்கள் சட்டப்பேரவையில் என அவர் தனது கருத்தை பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தினை தனது எக்ஸ் தள வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டுதோறும் அதாவது சட்டப்பேரவையில் ஆளுநர் இதுபோன்று அதாவது தமிழக சட்டப்பேரவையின் மரபை மீறி செயல்படுவது அவரது வழக்கமாக கொண்டிருக்கிறார் எனவும் கடுமையாக தனது எக்ஸ் தள பதிவில் அவர் விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றது தொடர்பான கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.